தாய் வீடு மார்ச் மாத இதழ் 2024. நீண்டகால தலைமை பதவி, தனிமனித ஆதிக்கமும் அதிகார மீறலும். எழுத்துருவாக்கம் ரூபன் சிவராஜா. குரல் வடிவம் கு பிரபு. ஒரே நபர்கள் தொடர்ச்சியாக பல தவணைகள் நிர்வாக குழுவில் இடம்பெறும்போது அது எளிதிலே மூடுண்டதும் தனிமனித ஆதிக்கமும் வெளிப்படைத்தன்மை அற்றதுமான நிர்வாக கலாச்சாரத்தை வளர்த்துவிடும். பொதுவாகவே ஒரு நிறுவனத்தின் தலைமை பொறுப்பிலே ஒரே நபர் பல ஆண்டுகள் நீடிப்பதென்பது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் அதன் தொலைநோக்குக்கும் எந்த வகையிலும் பங்களிக்காது. இது சாதாரணமாக எவரும் புரிந்து கொள்ளக்கூடியதுதான். இது விடயம் குறித்து பல்வேறு நடைமுறை உதாரணங்களும் ஆய்வுகளும் உள்ளன. ஜனாதிபதி, பிரதமர் போன்ற ஆட்சி அதிகார பதவிகளில் கூட 2 தவணைகளுக்கு மேல் போட்டியிட முடியாது. 2 தடவைகளுக்கு மேல் இப்பதவிகளுக்கு போட்டியிட முடியாது என்பது அரசியல் அமைப்பு சட்டங்கள் வழியாகவே கட்டுப்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலான ஜனநாயக நாடுகளில் ஒரு கட்சி 2 தவணைகளுக்கு மேல் தொடர்ந்து வாக்காளர்களால் தெரிவு செய்யப்படுவதில்லை. அதாவது 3வது முறை ஆட்சிக்கு வருவது மிக அரிது. அவை மட்டுமல்ல, தொழில், சேவை, வணிகம் மற்றும் உற்பத்தி சார்ந்த பெரு நிறுவனங்கள் எதுவாக இருப்பினும் தலைமை பொறுப்பிலே ஒருவர் நீண்டகாலம் நீடிப்பது வழமையல்ல. ஆகக்கூடியது 5-6 ஆண்டுகள் என்பது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கான ஆரோக்கியமான காலமாக கணிக்கப்படுகின்றது, பரிந்துரைக்கப்படுகின்றது. அப்படி இருக்க சமூக நலன், குழந்தைகள், சிறார்களின் கல்வி செயற்பாடுகள் சார்ந்த புலம்பெயர் அமைப்புகளில் 10 ஆண்டு 15 ஆண்டுகளை கடந்தும் கூட தலைமை பொறுப்புகளிலும் நிர்வாக தலைமைகளிலும் பலர் உள்ளனர். புலம்பெயர் தமிழ்ச் சூழலிலும் அத்தகைய நிலைமைகள் உள்ளன. அதுவும் ஜனநாயகத்தின் பெயரில் இத்தகைய பதவி இருப்புகள் நீடிக்கின்றன. ஒரு நிறுவனத்தின் தலைமை பொறுப்பிலே ஒரு நபர் எக்காரணம் கொண்டும் ஆகக்கூடியது 2 தடவைகளுக்கு மேல் தேர்வு செய்யக்கூடாது என்பது யாப்பு மூலம் வரையறுக்கப்பட வேண்டும். ஜனநாயக ரீதியாக நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்படுகின்றன என்ற போர்வையில் ஒரே நபர் தலைமை பொறுப்பிற்கும் ஒரே நிர்வாக உறுப்பினர்கள் தொடர்ந்து பல தடவைகள் தெரிவு செய்யப்படுவதும் யாப்பிலே உள்ள மிக பெரும் குறைபாடு. நிறுவனத்தின் சேவை தரத்தினையும் வளர்ச்சியையும் பொருட்படுத்தாத போக்கு, அதிகாரத்தை தக்க வைக்கின்ற முழு முனைப்பு. நீண்ட காலம் தலைமை பொறுப்பிலே இருப்பவர்களை விட புதியவர்களிடம் புத்தாக்கு வேகம் அதிகம் இருக்கும். நீண்ட காலம் பதவியில் இருப்பவர்கள் குறிப்பிட்ட ஒரு கட்டத்திற்கு மேல் கற்றுக்கொள்வதை நிறுத்திவிடுவார்கள். கால ஓட்டத்தில் அவர்கள் உலக பார்வை மங்கி இடைவெளியுடையதாகவும் ஆகிவிடுகின்றது. தொலைநோக்கிலான தொடர்ச்சி, புத்தாக்கம், வளர்ச்சி ஆகியவற்றை உறுதி செய்ய நிர்வாக குழுவில் வெவ்வேறு நபர்களின் கலவை இருப்பது முக்கியம் என்று ஆய்வுகளை மேற்கோள் காட்டி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் தலைமைத்துவம் சார் ஆய்வு நிபுணரும் பேராசிரியருமான ஜான் கேட்டல் அனூஃப் அவர்கள் நோர்வேயின் ஆஃப்டன் போஸ்டன் நாளிதழில் தெரிவித்திருந்தமை நினைவிற்கு வருகின்றது. தலைமை பொறுப்பின் வகிபாகம் தொடர்பாகவும் தெளிவும் ஆரோக்கியமான பண்புடையவர்கள் மாற்றத்தின் தேவையை உணர்ந்தவர்களாக இருப்பர். அவர்கள் பதவியை கட்டிப்பிடித்து கொண்டு இருக்க மாட்டார்கள். தனியார் துறையோ பொதுத்துறையோ தன்னார்வ துறையோ எதுவாக இருப்பினும் நிர்வாகத்தையும் நிர்வாக தலைமையையும் சீரான இடைவெளியில் மாற்றுவது குறித்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. பொறுப்பில் இருக்கும் பலருக்கு தலைமைத்துவத்திற்கும் அதிகாரத்துக்கும் இடையிலான வேறுபாடு புரிவதில்லை. பதவி நாற்காலியை கட்டிப்பிடித்து கொண்டு இருப்பவர்களால் புதிய தலைமைத்துவ ஆளுமைகளின் வரவு தடுக்கப்படுகின்றது. தலைமைத்துவத்தினால் உண்டாகும் அதிகார உணர்வை அவர்கள் சுகிப்பதில் இன்பமடைகின்றனர். ஒரே நபர்கள் தொடர்ச்சியாக பல தவணைகள் நிர்வாக குழுவில் இடம்பெறும்போது அது எளிதிலே மூடுண்டதும் தனி மனித ஆதிக்கமும் வெளிப்படை தன்மையும் அற்றதுமான நிர்வாக கலாச்சாரத்தை வளர்த்துவிடும். பொது நிறுவனம், மக்கள் சேவை போன்ற எண்ணங்கள் பின்தள்ளப்பட்டு தனியுரித்து என்ற உணர்வே வளர்த்து செல்லப்படும். இதற்கு அதிகார துஷ்பிரயோகம் நிகழாமல் இருப்பதற்கு உரிய, குறைந்தபட்சம் நீடிக்காமல் இருப்பதற்கு மாற்றங்களை கொண்டு வரவுமான உத்தரவாதத்தினை முழு முதலாக யாப்பின் மூலம் வரையறுக்கப்பட வேண்டும்.
யாப்பு என்பது புனித ஏற்பாடு அல்ல என்ற புரிதலும் அவசியம். காலமும் தேவைகளுக்கும் வளர்ச்சி சார்ந்த தொலைநோக்கு அடிப்படைகளின் மதிப்பீடுகளுக்கும் அமைய யாப்பில் மாற்றங்களை கொண்டு வருவது இன்றியமையாதது. நிர்வாக தெரிவு யாப்பிற்கு அமைய அங்கத்தவர்களின் உரிய பங்கேற்புடன் ஜனநாயக முறையில் சீராக மேற்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். தகைமையும் தலைமை பண்பும் செயலாக்கமும் அனுபவமும் கொண்ட தொலைநோக்குடையவர்கள் நிர்வாக தலைமை பொறுப்பிற்கும் நிர்வாகங்களுக்கும் வர வேண்டும். நன்றி.